கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு தான் 40 days கோர்ஸே. எதுக்குடா 40 நாள் கோர்ஸுன்னா, பொண்டாட்டி, புள்ள, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், நண்பர் இவங்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் எப்படிடா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் 40 days ஒரே நாளில் என்ன பண்ண முடியாது, அதை சொல்லி புரிய முடியாது. தெளி வச்சு அடிச்சு அப்படி என்ன பண்ணலான்னா, அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கையை வாழணும்னு கற்றுக்கலாம். அவ்வளோ சிம்பிளானா அவ்வளோ சிம்பிளாக கிடையாது. என்ன கூட உங்களால் போட்டி போட முடியாது, போராமப்பட முடியாது. அப்படியே டென்ஷனாக இருக்கும். இவன் என்ன தான் சொல்ல, என்ன தான் எதிர்பார்க்குறேன் என்கிட்ட. ஒரு அக்கா சொல்லிட்டாங்க, சீ போடா உன்னை திருப்தியே பற்ற முடியாதுன்ட்டுக்கிறாங்க. அவங்க என்ன திருப்தி பற்ற வந்தாங்களா, அவங்கள திருப்தி ஆக்கி வந்தாங்களா? உங்கள் வேலை என்ன திருப்தி பற்றுறது இல்லை. சாத்தியமா அது? எனக்கு கூட பழகினா தெரியும். அடடே இவனை என்ன பண்ண முடியாது, ஏம்மா ஏற போனால் இறங்கி வருவான், இறங்கி வந்தால் வேற போவான், மாற்றி அடிப்பான். எதுக்கு நமக்கு வேறு, நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லுவீங்க. அது தப்புறம் இட்டு திருத்தப்படும். அது அப்புறம் அப்போ நான் என் குடும்பத்தில் வாழ்ந்துக்கின்னு யாருக்கு பொருட்டும் வெறுப்பாகக்கூடாதுன்னா என் செயல் மேலே நான் அக்கறையாக இருக்கணும். கருமமே கண்ணாயினார். எப்படி இருக்கணும்? கருமை. யாருன்னா எழுந்துக்கிறாங்க, நான் எழுந்துக்கணும். யாருன்னா தூங்கலை, நான் தூங்கணும். யாருன்னா சாப்பிட்ல, நான் சாப்பிடணும். அவங்களுக்காக நான் மாறலாம், ஆனால் என்னை விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு தான். இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, பர்மிட்டபிள் இல்லை. என்னால் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் நடத்தாமல் இருக்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அதில் யார் கட்டாருங்கண்ணா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி உங்கள் செயல் மேலே நீங்கள் அக்கறையாக இருந்தீங்கன்னா, அது மேலே மட்டும் நீங்கள் நாட்டமாக இருந்தீங்கன்னா யார் உங்களை வெறுப்பேற்ற முடியும்? நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. மொத்தமாக அவங்கள பிடிச்சி எடுத்து கீழே தள்ளி மேலேறி உட்காந்துக்கிறாங்க. இவ்வளோ தான். அது அங்கே சின்னதாக பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிடுன்னா, உன்னோட சுதந்திரம் உன் மூக்கு நுண்ணேறியும் தான் தாண்டி வராதுன்னு சொல்லணுமா இல்லையா? கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அம்மா இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும், பார்ட்னராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், சொந்தக்காரங்களாக இருந்தாலும், சுற்று வட்டாரமாக இருந்தாலும், சக பயணியாக இருந்தாலும், எவ்வளோ தூரம் அப்படி தானே? நீங்கள் யார் உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி அதையும் கூட என்னை பார்த்து என்ன பண்ணல, நீங்கள் கற்றுக்கலாம். இவர் ஒரு ஏரியாவில் நிற்கிறாரு, அது தாண்டி அவர் வர ஹலோ பண்ண மாட்டார். இருக்கணுமா இல்லையா? இதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கு நீங்கள் அது பழகணும். திடுதிப்புன்னு நான் சொல்லி இல்லைங்க நீங்கள் யாரையும் மதிக்க வேணாம், உங்களை மாட்டீங்கன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? மதிக்கிறதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இல்லை மதிக்கிறதுன்னா நினச்சிக்கிறீங்க, ஒரு செங்கல் எடுத்து நட்டு விட்டு அது மஞ்சள் பொருளாக பூசி பட்டை வச்சு மஞ்சள் வச்சுட்டு கரும்பு ஊற்றி காலில் ஊற்றி பேர் நான் மதிக்கிறதா? ஒரு வேப்ப மரத்தை மதிக்குதுன்னா சுற்றி மஞ்சள் பூசி அதுக்கு ஒரு குங்கம் வச்சு பிள்ளையார் பொம்மையோ இல்லை காளி பொம்மையோ ஆணில் எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு உண்டி மாட்டுறது பேர் வேப்ப மரத்தை மதிக்கிறதா? மதித்தர்னா என்ன தெரியாது. சொன்னால் புரிஞ்சிடான். நான் சொன்னால் அது பேர் மதிக்கிறதாகுமா? கட்டையை கழுவி போட்டு வச்சா மதிக்கிறதா? காலங்கத்தால் குளிச்சுட்டு போய் திருநெல் வச்சா கடவுளை மதிக்கிறியா நீ? கிடையாது. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? நல்லா கழுவி பொழிவிட்டு போய் பவுட்ரு போட்டு அடிச்சு ஓட்டையெல்லாம் அடிச்சிடுறியா? அது பேர் மதிக்கித்தா? முகத்தை கேவலப்படுத்தா தெரில? பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து தான் வெளியே வர முடியுன்றியா? போய் மதிக்கித்தா? அது பேர் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ செஞ்சுன்னுக்கிற. அப்படி தானே? இப்போ சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் இவங்களெல்லாம் தாண்டி அவங்கெல்லாம் வெறுப்பேற்றலாம். அவங்க எப்படி உன்னை வெறுப்பேற்ற முடியும்? உன்னோட விருப்பம் இல்லாமல் உன்னை என்ன பண்ண முடியும்? யாருமே அவ்வளோ பண்ணது யார்? அவன் தூங்குறான்னு இன்னும் கொண்டாந்து தூங்குற, இல்லை அவன் தூங்குறான்னு நீ இன்னும் கொண்டாந்து தூங்குற. தப்பு எங்கே? சாப்பிட்டு ஒரேடியாக தூங்கலான்றேன். இல்லை லேட்டாகும் சாப்பிட்றதுக்கு. சரி லேட்டாகும்னா பரவாயில்ல, நான் படுக்கிறேன். என்ன பண்ண 1:30 மணிக்கு எழுப்பு என்று பார்த்துக்கிறேன். 2:30 மணிக்கு எழுப்பி சாப்பிடுன்னா யார் சாப்பிட்டணும்? யார் சாப்பிட்ட? 1:30 மணி மிஸ் பண்ணிட்டு தானே, விட்டுரு. என்ன இப்போ பிரச்சனை? உனக்கு வாழ்த்து இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க உன்னை? சரி சாப்பிட்றனாலும் சாப்பிடு, அதுவும் யார் பிரச்சனை? ஆனால் கரெக்டாக இருக்க வேண்டியது யார் விட்டு கொடுத்துட்டு யார் ஏமாந்து நிற்கிறது? ஏன் விட்டு கொடுத்த? அம்மா கொஞ்சம் இடம் விட்டு அல்மா உனக்கு புல்ல தள்ளி விட்டு என்ன பண்ணுவாங்க? நீ இல்லாதாகிட்டாங்களே. அல்மா உனக்குன்னு அடையாளம் எங்கே? அல்மா உன்னை தேடுற, உங்கள் சொந்தக்காரர்கிட்ட தொலைச்சிட்டுக்கிற. அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணங்கிட்ட, மாமங்கிட்ட, மச்சாங்கிட்ட, பிள்ளைகிட்ட எல்லாருக்கிட்டையும் உன்னை தொலைச்சிட்டு நீ தேடுறியே. உனக்கு வெக்கமாக இல்லை?
யார் நீ மொத்தத்தில்? அவன் எல்லாருக்கும் ஒரு ஒரு முகத்தை காட்டி உன் முகம் எங்கே காணாமல் போயிடுச்சு. உன் முகத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு வர சொல்கிற. மறைச்சிட்ட வாழ்வே இல்லை. ஆல்மா சாவம் என்ன பண்ணுவ? கடவுள் இன்னும் வாழ்கிறதுக்காக உன்னை மாதிரியே செஞ்சார். நீ உன்னை மாதிரி மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் முகத்தை காமிச்சு உன்னை அடையாளங்களே இல்லாமல் ஆயிட்டியே. இப்போது நீ சாவாமல் சமாதி எப்படி அடைவ? பிரச்சனை எங்கே? சுயமுகத்தை இழந்தது யார்? புருஷனுக்காக 10 மீட்ரு, பிள்ளைக்காக 10 மீட்ரு, பொண்ணுக்காக 10 மீட்ரு, சொந்தக்காரங்களுக்கு 10 மீட்ருன்னு எங்கேயோ இருக்கிறியே. பாவம் இல்லை. உனக்கும் கடவுளுக்கும் இடைவெளி யார் ஏற்படுத்தினா? கணவன் எதுக்குன்னு உனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். மனைவி எதுக்குன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். பிள்ளைங்க என்னன்னு தெரியாமல் கல்யாணம் வச்சுக்கிறேன். பிள்ளைங்க விஷயத்தில் தலையே இல்லைனாக்கா சோம்பேறிங்களாவே இருந்துலான்னு வாழ்ந்துங்களே. என்ன செய்யலாம் அந்த சனியனுங்களே? அது அப்படி தான் அதோட வாழ்க்கை வாழ்த்துன்னு விட்டு நீ பாட்டுன்னு எப்படிங்கண்ணா? அதுக்காக துக்கப்பட்டு உட்காந்து எழுதுனுக்கலாமா? அழலாமா? அப்புறம் ஆமாம், நீ வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற. பாவமாக இல்லை உனக்கு? கடவுள் திட்ட மாட்டான் உனக்காக தானே செஞ்சான். அப்படித்தானே? காக்கா குருவிக்கிட்டலாம் போய் கற்றுங்களேன். அப்படி பாதுகாப்பாக வச்சுன்னுக்குது. மேலே பறக்க விட்டு கீழே நிற்கும். ஊந்தா தூக்கின்னு போய் திரும்ப அதுக்கு கூண்டில் வச்சுக்கும். பறந்து பேர் கொத்தி தேய்ச்சிரும். அப்படித்தானே? அதுங்கெல்லாம் சரியாக தானே வருது. நீ என்ன பண்ணுங்கிற கட்சி வரைக்கும் பொத்தி வலிச்சிக்கின்னு அல்மா உன் புள்ள, உன் பொண்டாட்டி, உன் புருஷன், உன் குடும்பம்ன்ட்டு வாழ்ந்துங்கிற. அல்மா எப்படி நீ நல்லா இருப்ப? எப்படி நல்லா இருப்ப? சந்தோஷமாக இருப்பியா? ஏன் வெறுப்பேற்றுறாங்க உன்னை? வாய்ப்பு கொடுத்தது யார்? வெறுப்பேற்றதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? அப்புறமா என்ன? ஓரளவுக்கு மேலே தான்னாங்கன்னா எல்லையை நிறுத்திட வேண்டியது தானே. இறங்குடா வண்டியை விட்டுருக்கு போன்னு சொல்லணும் தானே. அவ்வளோமா அண்ணா யார் இஷ்டம்? வாழ்க்கை உந்து தானே. வாழ வேண்டியது யார் கையில்? ஆமாம், பொண்டாட்டி சரியில்லை சார், புருஷன் சரியில்லை சார், பிள்ளைங்க சரியில்லை சார்னா அவங்க தானே சரியில்லை. உனக்கு நீ சரியாக இருக்க வேண்டியது தானேன்னு கேட்குறேன். அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்த. நீயே சரியில்லைன்ற நான். அவங்களாம் சரியில்லை, நீ சரியில்லையா? நீ சரியாக இருந்தால் அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க சரியாகிறாங்க, சரியில்லைன்னு யார் பிரச்சனை? இது நீங்கள் சரியில்லைன்னா யார் பிரச்சனை? நீங்கள் சரியில்லாததுக்கு அவங்கள போய் சொல்லிக்கிறீங்களே. நீங்கள் எப்படிப்பட்ட கேடு கட்டுவங்க? யாராலையும் நீ பச்சியா? யாருன்னா படிக்க வச்சாங்களா? நீ பச்சா? அப்பா ஃபீஸ் கட்டினார், படிச்சது யார்? அப்படி தானே? அப்போ வேலைக்கு போகிறது சம்பாதித்து யார்? நீ தானே அப்பாவா? உங்களுக்கு வசதியாக இருக்குது, உங்கள் அப்பா உங்கள் சொத்து சேர்த்து வச்சுக்கிறான்னா ஜாலியாக இருங்க, தப்பு இல்லை. ராஜா புள்ள ராஜா ஆகிடுவீங்கன்னா ராஜாவாக இருங்க, அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு ராஜாவுக்கே வெட்டி வைக்கிற அளவுக்கு புள்ளாயிட்ட யார் தப்பு? இப்போ ராஜா யார் பார்த்துக்கணும்? தலைக்கு வராத அளவுக்கு ராஜாவை எடுத்துன்னு போய் உள்ள சிறையில் வச்சவங்களாங்கிறான். அவுரங்கசீப்பை அவங்க பையன் சிறையை வச்சான். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்களா இல்லையா? ஏன் இந்த கதையெல்லாம் சொன்னாங்க? அப்படி தானே. கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்லிடுறாங்களே. ஒரு கதை சொல்லி வச்சுருப்பான்ல, 5 கதை சொல்லி வச்சுருப்பானுங்க. சீர் கொண்டு வந்தாலும் இல்லை, கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு போனால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் நண்பன். இன்னொரு கதை சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு கதையே சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்பா சம்பாதிச்சு கொடுத்ததான் மதிப்பாரான், எல்லாம் மதிக்க மாட்டாரான். அம்மா சம்பாதிச்சு கொடுக்க காட்டியும் இல்லை காட்டியும் அந்த குழந்தைய நல்லா பார்த்து போகலாம். சகோதரின்னா சீர் எதனா எடுத்துன்னு போனோமா? இங்கே சீர் வாங்குறானல்லாங்கிறானுங்க. தமாசா சீர் வாங்கின்னு போனால் தான் அவரே இது மாதிரி டிசைனாக இருக்கிறான் தானே. கொலையும் செய்வாள் பத்தினி, தேவைப்பட்டால் என்ன பண்ணுவாங்க? உயிருக்கு அப்பான் தோழன், உயிர் எடுக்கிற தோழனுங்கிறான். இதில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுங்கிறாங்க. கொண்டு வரா கட்டி கூட பாதுகாக்கிற அப்பாங்கிறார், சொத்தெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குற அப்பா. கொண்டுன்னு வந்தால் தான் பார்ப்பேன்னு சொல்கிற அம்மா இருக்கவே செய்கிறா. 2 புள்ளியில் எது சம்பாதிதோ அந்த புள்ளியை நல்லா பார்த்துக்கிற அம்மா இருக்கு தான் செய்கிறான். அப்போ டிசைனாக இருக்குது இந்த உலகத்தில். நீ வெறுப்பாமல் இருக்குது, சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து நீ தானே சரியாக தெரிஞ்சிங்கன்னா இந்த நாய் இவ்வளோ தான் கொலிக்கும், இது இவ்வளோ தான் செய்யும்ன்ட்டு. யானை பிடிடுமா புலி பிடிடுமா? யானை பிடிடுமா புலி பிடிடுமாயா? அப்போ புலி என்ன பண்ணா? உருமும். இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் வேறு மாதிரி சொல்லி கொடுத்து தானே பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு புலி பிள்ளைன்னு கற்றுக்கு தானே பண்ணுவீங்க. அப்புறமா என்ன பண்ண முடியும்? நீங்கள் கற்றுக்கின ஸ்கூலில் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்ற வேண்டியது தானே. விட்டியான் சண்டைக்கு போனீங்க. நான் அப்படி தான் சொன்னேன், உங்கள் ஸ்கூலில் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? நான் முடிஞ்சிச்சு தானே. விட்டு ஏன் வெறுப்பாவனீங்க? வெறுப்பாவதுக்கு என்ன இருக்குதா வாழ்க்கையில்? சந்தோஷமாக இருக்குது தெரிஞ்சவனுக்கு வெறுப்பாவதுக்கு வாய்ப்பு இருக்குதே. எதையும் எப்படி எடுத்துக்கலாம்? அப்புறமா நான் பொண்டாட்டி பிள்ளைலாம் டான்ஸ் ஆட தமாஸ் பண்ண தானே வந்துக்கிறாங்க. நீ எதுக்கு வந்துக்கிற? அவங்களெல்லாம் வச்சுன்னு வெறுப்பாவதுக்கா? இல்லை அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கா? செய்யன்ற நான் சந்தோஷமாக இருந்தால் செய்ய. எதுக்குன்னு அதே வேலையை செஞ்சுன்னு இருப்பியா? அவங்க எப்போ வாழ்வாங்க? 18 வயசாக நான் தெத்திடணும்ல. தெத்தலையே, ஏன் தப்பு? சரி வச்சுங்கிறாங்கன்னா வச்சுன்னுக்கிட்டோம், தடி மாடு சோறு போட்டு வச்சுனுக்கணும் பொழுது அது அப்படி தான் இருக்குன்னா வச்சுன்னு, அதுவும் தப்பு இல்லை. அது எப்படி இருக்க போகுது? அது இருந்துன்னு போட்டான்
ஏதோ டப்பாக்குதுன்னு இருந்துட்டு அதுக்கு வேல்யூ பண்ணி ஒன்றா வாழ முட்டா தப்பு இல்லையா நீ? யார் வாழணும்? எழுந்துக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாம் யாரோட வேலை? உனக்காக வேறு யாருன்னா எழுந்துக்க முடியும்? காலையில் எங்கள் வீட்டுக்காரர் எழுந்து பாருங்க, நான் தூங்குவேன்னாக்கா சோறு யார் சொல்கிறது? இல்லை நான் சாப்பிடுவேங்க, எங்கள் வீட்டுக்காரர் பேன்றுவார்னு யாருன்னா இருந்தால் உனக்கு அந்த மாதிரி ஒரு சொந்தம் தான் சொல்ல. சாப்பாடலாம் நான் சாப்பிடுவேன், என் புள்ள பேன்றுவான் சொல்லலாம். கடவுள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாரா சொல்லலாம். இல்லை எனக்கு பசியாத்தான் என் பிள்ளைக்கு சோறு போடுவான், அவன் சாப்பிட்ருவான், எனக்கு பசியாதுன்னு சொல்லலாம். ஆனால் சொல்கிற நீ இப்போல்லாம் சொல்கிறேன், என் பிள்ளைக்கு சோறு ஊட்டி நான் திருப்தி ஆகிட்டேன். பொய் தானே இதெல்லாம். யாரை ஏமாத்துற? உன்னை ஏமாற்றிட்டு என்கிட்ட வந்து வெறுப்பாமல் இருக்குதுன்னு கேட்குற. அந்த காலத்து கொண்டு யாரை ஏமாற்றிக்கூடாது. பொண்டாட்டிக்கிட்ட ஏன் போனேன்? உனக்கு வெறி பிடிச்சி போனியா? அவ்வளோ திருப்தியாக்க போனியா? சும்மா நான் சொல்கிறேன். அவ்வளோதான் திருப்தியாக்க போனாக்கா சரி. அப்போ உனக்கு இல்லாமல் போக முடியுமா? அங்கே உனக்கு பசிக்காமல் சாப்பிட முடியுமா? சாப்பாடு வீணாக போகுதுன்னு சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன ஒன்றா நல்ல சாப்பாடு வயிறு ஃபுல்லாகிட்டா என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது தானே. அப்போ புரிஞ்சுன்னு வாழ வேண்டியது யார்? சும்மா நான் ஏமாத்துது, அடுத்த மேலே பழியை போட்டு ஜாலியாக இருக்குது. சுற்றி யாரும் வெறுப்பேற்றவே இல்லை, அவங்களுக்கு செஞ்சபடி வாழ்ந்துக்கிறாங்க. நீ தான் அவங்களெல்லாம் பார்த்து வெறுப்பாயினுக்கிற. எல்லாம் எப்படி வாழ்கிறாங்க? அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்கிறாங்க. நீ என்ன பண்ணுகிற? அவங்கள பார்த்து உங்களுக்கு தெரியுது உன்னை எப்படி ஏமாத்துறதுன்ட்டு. உனக்கு தெரில அவங்கக்கிட்ட உஷாராக எப்படி இருக்குதுன்ட்டு. பிரச்சனை வந்து என்ன தெரில உனக்கு? இல்லை அப்பா பேனம் கொடுப்பா, பிரச்சனை கொடுப்பா, பீசு கொடுத்துப்பான்னா நீ ஏன் இந்த படிப்பா முதல்ல அல்மா பார்க்கலான்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? இல்லை முடியும்னா கொடுத்துட்டு ஜாலியாரு. நீ படிக்கலாம் படிக்காதப்பா, அப்பா பார்த்துக்கிறேன் நீ சொல்லலாம் தானே. கொண்டாட்டமாக இருந்தால் செய், வெறுப்பாகவே ஏன் செஞ்சுக்கிற? அதனால் யாரும் உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, வெறுப்பேற்ற முடியும்? ஏன் அம்மாண்ணா இல்லை டெய்லியும் ஏன் எனக்கு மெசேஜ் போடல? வாட்ஸ்அப் நிறுத்திட்டாங்க, ப்ராட்காஸ்ட் மெசேஜ் போடல. அப்படின்னா நாங்கள் ஸ்டேட்டஸ் கூட பார்க்க மாட்டோம், ஸ்டேட்டாக மெசேஜ் அனுப்புன்றாங்க தானே. அதுக்கு அர்த்தம் வாய்ப்பு எது அனுப்பிச்சிருந்தேன் என்ன பண்ண முடியாதுப்பா. இப்போ உட்காந்து ஒப்பர் வச்சுன்னுக்கிட்டா ஐயோ டெய்லியாக மெசேஜ் அனுப்ப முடியலையான்ட்டு ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன். இப்போ பார்க்க வேண்டியது வந்தவங்களுக்கெல்லாம் சொன்னார், ஐயோ ஸ்டேட்டஸை போய் பாரு. அதுமாதிரி எதனா கோமா உங்களுக்கு, எனக்கு ஏன் மெசேஜ் அனுப்பல? அதையும் நான் ஸ்டேட்டஸில் வச்சேன். இது மாதிரி இப்போ இதில் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து இது மாதிரி நிறுத்திட்டு இருக்கிறாங்க, 30-35 தான் அனுப்ப முடியும், அதுக்கு மேலே எனக்கு இல்லை. என் பொண்ணுக்கு என் பிள்ளைங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஐயா எதனா கோமாக்குறாரு என் மேலே, மெசேஜ் அனுப்பல. இப்போ சௌகரியமாக இருக்க கற்றுக்கினேன் நீ, அப்படி தானே? அதனாச்சும் சொல்லு. சொந்தமாக என் பொண்டாட்டி பிள்ளைலாம் இப்போ நான் இருக்கிறதுனால என் பிள்ளை வண்டி ஓட்டுறேன், என் பொண்டாட்டி சோறு செஞ்சு தரேன், என் பொண்ணை என்னை தமாஸ் பண்ணுகிறேன், ஜாலியாக தானே இருக்குது, சந்தோஷமாகறேன்னு சொல்லு. இவங்களெல்லாம் நான் துக்கப்படுறேன்னு எப்படி சொல்லலாம்? பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கா துக்கப்படுறதுக்கா? இப்போ நீங்களாம் இங்கே வந்துக்கிறீங்க, நான் சந்தோஷப்படுறதுக்கா துக்கப்படுத்துறதுக்கா? இவங்களெல்லாம் வச்சு இதுமாரி 20 பேர் வந்துட்டாங்க, எனக்கு ஒரே கேள்வியே கேட்டுக்கிறாங்க, துக்கமாக இருக்குதுன்னா நியாயமாக இது? கோசை எதுக்கு தான் நடத்துகிறேன்? நீங்களாம் வந்து வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டால் நான் என்ன ஆவேன்? கொஞ்சம் பில்லியண்ட்டாக தானே ஆவேன். அந்த மாதிரி இவன் பில்லியண்ட் ஆக போகிறான்ட்டு காலைல வந்து கம்பெனி உட்காந்து வைப்பானுங்க. ஏன்னா கேள்விக்கு தானாக்கா கம்பெனி. ஏன்னாக்கா நம்ம இவனை கேள்வி கேட்டு அறிவியல் ஆகிடக்கூடாது, அடுத்த பேச்சில் பேஜர் ஆகிடுவான். இல்லை சார் எதுவும் இல்லை, சும்மா தான் என்ன சொல்கிறது. அதானே இந்த அறிவியல் ஆகிட போகிறான் நிறைய கேள்வி கேட்டு. என்ன மகன் ஆமாவா? யாரும் இங்கே யாருக்கும் இல்லை. உங்கள் கணவன் உங்களை துக்கப்படுத்துறதுக்கு இல்லை, நீங்கள் தான் துக்கமாக ஆக்கினீங்க. உங்கள் மனைவி உங்களை துக்கப்படுத்துறதுக்கு இல்லை, நீங்கள் தான் துக்கமானீங்க. வேல்யூ எவ்வளோ கொடுக்கணும்னு தெரில உங்களுக்கு, அப்படி தானே? அது டச்சு, அதில் சுற்றி எது போய் அடிக்கிறீங்க. டச்சு ஸ்க்ரீனில் இப்போ தொட்டு பார்க்கணுமா, ஆணிகிணி வச்சு குத்தணுமா? அப்போ அளவுன்னா அங்கே தொட்டுறதுல என்ன பண்ணியிருக்கேண்ணா தொட்டணும். அடிக்கிறதுல போய் தொட்டு பார்க்குறீங்க. ஆணியை வந்து தடவி குத்து உள்ளே போயிட்டு உள்ளே போ, ஆணியை செவத்தில் வச்சுட்டு உள்ளே போயிட்டு ராஜா உள்ளே போயிட்டு செல்லணும்ல நீ உள்ளே போனால் போவான். அங்கே நான் போண்ணா சுற்றி இன்னும் ஃபோனில் எடுத்து வந்து டச்சு தானே ஆணி எடுத்து ஒரு சுற்றி வச்சு டொக்குன்னு தட்டினீங்கன்னா என்ன ஆவான்? என்ன தெரில உங்களுக்கு. தொட வேண்டிய இடத்துல அடிக்கிறீங்க, அடிக்க வேண்டிய இடத்துல தோன்றீங்க. அந்த தான் உங்கள் பிரச்சனை.
செருப்பு வைக்க வேண்டியத்தில் செருப்பு வை, கொடை வைக்க வேண்டியத்தில் கொடை வை. தெளிவாக தானே சொல்லிக்கிறாங்க. செருப்பு தூக்கி தலைமையில் வச்சுக்கிற யார் உஷாராங்கண்ணா? இப்போ பொண்டாட்டி பிள்ளைலாம் வெறுப்பேற்றுறாங்களா? உன்னை எப்படி வெறுப்பேற்றுனாங்க அது சொல்ல? அதுமாரி சொல்கிறாங்களா பாரு, என் பொண்டாட்டி வந்து என்னை வெறுப்பேற்றுறா சார், காலைல நான் சீக்கிரம் எழுந்துறேன், என் பொண்டாட்டி இல்லையாண்டா எழுந்துக்கிறேன்னா உன் பிரச்சனை தானே. காலையில் எழுந்து வேறு யாருன்னா ஒருத்தர் செட் பண்ணிட்டு காலைல ஒரு ஃபிகர் பேர் போட்டு ஏதோ ஒரு கோவிந்தம்மா சீதாம்மான்னு சொல்லி ஃபோனை பண்ணி சீதாம்மா காஃபி ரெடி ஆகிடுச்சு அனுப்பிச்சி விடுன்னு என்ன பண்ணுவோம் பொண்டாட்டியை? பிரச்சனையும் கிடையாது. பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நீட்டாக போயிட்டு இல்லை காப்பி குடிக்கிறது ஒரு ஆள், எங்கள் ஊரில் ஒருத்தருக்கிற அப்படி தான் காப்பி குடிக்கிறது ஒரு ஆளை எடுத்து செட் பண்ணினார். பொண்டாட்டி காப்பி குடிக்கலாம் என்ன பண்ணோம்? நம்ம டீ கடைக்கு தானே போவோம். டீ கடைக்கு போனால் டீ நல்லா இருக்காது. அப்போ டீ போடுற ஒரு பொம்பளை பார்த்து பிடிச்சிக்க வேண்டியது தானே. இன்னும் உனக்கு தகுதி இல்லை, பிரச்சனை உங்ககிட்ட தான். பொண்டாட்டி என்ன சொல்கிற, என்னை விட்டால் உனக்கு வேறு யாரும் இல்லைன்றா. நீ என்ன பண்ணா? என்னை விட்டால் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நீ தானே சொல்லி காட்டினா. இதெல்லாம் சாமர்த்தி. இது நல்லதாக கேட்டதா? இதெல்லாம் பாசிட்டிவ் சைன் எல்லாமே நீ நெகட்டிவ் சைனாக மாற்றி வச்சுக்கிற இல்லை. நீ எழுந்துக்கும் போது எல்லாம் தூங்கி தான் என்ன பண்ணலாம், சத்தம் போடாமல் வெளியே வந்துடலாமா இல்லையா? இது மாதிரி வாழ தெரியல. பிரச்சனை எங்கே? என்ன சொல்கிறீங்க? வந்து அது மாதிரி பிரச்சனை வரா? அப்பா பாரு என் கணவர் என்னை வெறுப்பேற்றினேங்கிறார். எப்படி வெறுப்பேற்றினாரு? நீ அவனை வச்சுங்கிற இவனை வச்சுங்கிற. நான் தான் வச்சுங்கிறேன்னா அதையே ஏன் சொல்லுங்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்லணுமா இல்லையா? நீயே சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் சொல்லுங்கள் இது மாதிரி இது வச்சுக்கிறாரு. அப்புறமா நான் ஆமாம் போயிடுவார். என்ன பண்ணுவார்? என்ன நான் சொல்கிறது முன்னாடி சொல்கிறேன்னு. அவங்க வெறுப்பானுமா நீ வெறுப்பானுமா? என்ன பண்ணுகிற நீ? வெறுப்பு குத்தணும் இல்லை, ஏன் வாங்கின்னு வர? வச்சுங்க நீங்களே வச்சுங்க பத்திரமானு குத்தணுமா இல்லையா? விட்டியாக வெறுப்பு வாங்கிக்கிறீங்க. வாழ தெரில. நீங்கள் ஏதோ கற்று வச்சிங்கன்னு அது இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும்னு வாழ்ந்து விட்டு நீ சிவகிக்கிறாரு கேள்வி கேட்டு கவனம் போயிடுது. மரியாதையாக 5 days கோர்ஸ் வாங்க. இந்த பொண்டாட்டி புள்ள குடும்பம் அப்பா அம்மாவெல்லாம் தாண்டி வாழ்கிறது எப்படின்னு கற்றுறேன். அப்படி யாருன்னா இங்கே சண்டைக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம். இந்த 40 days உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். 41st days நீங்கள் என்ன இந்த 40 நாளில் வெளியே போய் எங்கன்னா மாட்டிங்கன்னா ஏன் பிரச்சனையா? இந்த திண்டுக்கலுக்கு போகிறேன்னு சொல்லி போய் இல்லை 2 பேரும் மாதிரி அதுவும் பண்ணிட்டானுங்க. நைட்டு 7 மணிக்கு சரக்கு அடிக்க போகிறேன்னு சொல்லி போய் யாரோ ஒருத்தர் இஷ்டம் வந்துட்டானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஏன் தப்பு இது? ஆனால் நான் உள்ள என்ன பண்ணுங்களா? இங்கே இந்த பேட்சிலே ஒருத்தர் போய் ஒரு ஹோட்டலில் போயிட்டு மீனை சாப்பிட்டு யாராவது சாப்பிட்டு முட்டி வலிச்சிங்க. இந்த நம்ம என்ன பண்ண முடியும்? நான் இங்கே சோறா செஞ்சு போட்டுனுக்கிறேன், அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு வரேன், மீன் சாப்பிட்டு வரேன்னு போனால் யார் தப்பு? கஞ்ச கூட நல்லா தானே குத்துனுங்கிறேன், இது கூட வாழ்ந்துனுங்களா தானே? இல்லை நான் போகணும் சாப்பிட்டு யாரையும் வெறுப்பேற்ற. நீங்கள் அன்புனால அவஸ்தைப்பட்டீங்கன்னாக்கா மாற்றிக்கோங்க. அது அன்பு கிடையாது. அது பேர் என்ன இல்லை? அன்பு கிடையாது. ஏமாற்றுத்தனம் அல்லது ஏமாளித்தனம். ஏமாந்து விட்டு அன்பகரன் போய் சொல்கிறீங்க. ஒருத்தன் அடித்தா திருப்பி அடினா தான் அன்பு. ஒருத்தர் அடித்தா என்ன பண்ணால் திருப்பி ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினா நீங்கள் திருப்பி அவரை அவமானப்படுத்தணும். அதுதான் என்ன அது அன்பு. உண்மையிலே அவர் மேலே நீங்கள் அக்கறை இருக்கிறீங்கன்னா அவமானம்னா அவருக்கு சொல்லி தரணும்ல. உங்களை அவமானப்படுத்தினா நீங்கள் சகிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சகிச்சிக்க கற்றுக்கினீங்க நீங்கள். அவர் எப்போ சகிச்சுக்கிறத கற்றுப்பார்? அதுக்குன்னு இன்னொரு பிரிவு எடுப்பார். அவரே சொல்லி கொடுக்கணும். அச்ச ஒன்றா உங்களால் அடிக்க முடியாது, அடி தூணு மூஞ்சில் துப்பலாம் தானே, என்ன பிரச்சனை? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? துப்புறதுக்கு பெரிய பலம்லாம் ஓணும், பயில்வானே எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் டே 1 டே 2 டே 3 போட்டுக்கணுமா என்ன? அச்சா தூண் துப்பிட்டு போக வேண்டியது தானே. யார் தப்பு அதெல்லாம்? இது எங்கன்னா ஜிம்மில் போய் கற்றுருவாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அப்படி தானே? ஒன்று அடிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடலாம். எங்கிட்டே இப்படி தான் சொன்ன கட்ட நாய் வெளியே வீரம் காட்ட முடியாமல் என்னென்ன அடிச்சுங்கிறான்ட்டு. அடிக்க வேண்டிய இடத்துல வச்சாக்கா நீங்கள் காட்ட மாட்டீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கன்னத்தில் வச்சா என்ன பண்ணா வீடியோ எடுத்து போடணும்ல, இது மாதிரி கேடு கேட்டவன்ட்டு. தப்பு எங்கே? சுற்றிக்கிறவங்களெல்லாம் உங்களை என்ன பண்ண முடியுமா? என்ன சொல்லுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்களேன், எனக்கு பார்க்கல, என்னை வெறுப்பேற்றுங்க. வெறுப்பேற்றுங்களா? சொம்மா என்ன ஃபீலிங்ஸ்? என்ன வெறுப்பேத்தியா? ஏன் என்ன போங்க சொல்கிற? வெறுப்பேத்து இல்லை, நீ பதில் வேறு ஒன்று சொல்லுவேன்னு வெறுப்பாகவும் முடியா? அதுக்கெல்லாம் வெறுப்பாகுவாங்களா? புரிஞ்சுப்பாங்களா? இல்லை ராஜா, நீ இந்த மாதிரி வாஜராக இருந்தாலும் என்ன பண்ண, இந்த மாதிரி யோசிச்சுட்ட அப்படி தானே. வெறுப்பாக ஒரு விஷயமா இதெல்லாம்? இல்லை உனக்கு டயர்டாகுதுடி, நீ என்ன பண்ணிட்ட
தூங்கினுக்கிறேன்னு சொல்லணுமா, வெறுப்பாகணுமா, ஏன் நீ தூங்கினுக்கிறேன்ட்டு? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லணுமா இல்லையா? தப்பு எங்கே? பாவம் அந்த பிள்ளை டயர்டாகிடுது, தூங்குது. பொண்டாட்டி வெறுப்பாக வாங்கினா நல்லா தூங்க மாட்டேன், பெட்ஷீட்டை போற்றி விட்டு ஃபேனை கொஞ்சம் நல்லா வச்சு சைலண்ட்டாக இருந்துட்டு நைஸாக வெளியே போய் சத்தம் இல்லாமல் வெளியே போய் வரணுமா இல்லையா? போவதே தப்ப போகாமல் புனிதமாத்தமாக வரும். உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் ரொம்ப புனிதமான பட்டம் வாங்கிறதுக்கு எதோ புக்கெல்லாம் வச்சுக்கிறீங்களா? அதில் இதெல்லாம் பண்ணால் புனிதமானவர்கள்னு சொல்லி வச்சுக்கிறாங்களா? அதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த புனிதத்தை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு எவனும் சொல்லவே இல்லை. டைமுக்கு பேலுன்னு எவனா சொன்னானா? பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்து பேலணும்னு சொன்னானா? ஏன் சொல்ல கேட்டிங்களா நீங்கள்? மாதிரி நிலா இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் உச்சா ஒன்றும், ஏன்னா அது நீர்க்கோள், அந்த ஓரையில் அந்த இதில் தான் என்ன பண்ண நீங்கள் உச்சா சொன்னாங்க. ஏன் சொல்ல? ஏன் இலக்கணங்கள்லாம் அப்படி எழுதவே இல்லை? ஏன் எழுதலை? அப்போனா அவனுக்கு தில்லங்கடி வேலை செய்யறதுக்கு உங்ககிட்ட எங்கே பலகீனமாக்குதோ அதெல்லாம் சொல்லிடுறாங்க, அதெல்லாம் கேட்டுனுக்கிறேன் இல்லை? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? காலம் எவ்வளோ பாதிச்சு, வாழ்க்கை முன்னேறிச்சு இல்லை? நீ மட்டும் ஆயிருந்தால் நான் ஆறுதல் சொல்கிறதா இருந்தால் ஐது நிற்பேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டு இல்லை? கல்லனாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் யார் சொன்னா? அவர் சொல்லவே சொல்லிட்டாரு. நான் வரல, எனக்கு தெரியாது, அவர் நல்லது தான் சொல்லித்தராரு. என் மேலே சில்லுன்னு ஆகிடுவேன்ட்டு. நான் எங்கே நல்லதாக சொல்லித்தரேன்? நல்லா ஸ்டைலாக இருன்றேன். ஸ்டைலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? புல் புடவை சுற்றின்னு வருவாங்க. ஒரு 6 கஜம் 8 கஜம் புடவையை நீங்கள் சும்மா சுற்றினா இருக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிறீங்க? நடுவில் விரல விட்டு என்ன பண்ணிக்கிறீங்க? மச்சி எங்கே ஃப்ரீயில் விட்டுக்கிறீங்க? கரெக்டாக இடுப்பு சேர இடைவெளி நடுவில் தான். எதுக்கு அது மச்சு இருந்துன்ட்டு? ஏன் அப்படிலாம் மச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரோ தாத்தா பாட்டியெல்லாம் கட்டினாங்கன்னு நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க? அதே மாதிரியே இங்கே சைடில் வச்சவங்களாம் இருந்தாங்க தெரியுமா? கொஞ்சம் காலமாக புடவை சைடில் வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, திருமணம் இங்கே வந்துடுச்சு, போய் இப்படி திரும்பி வந்துடுச்சு. பார்த்துக்கிறீங்களா? முந்தானி விட்டு சூத்து தெரியக்கூடாதுன்னு சொரின்னு போனோம். இப்போ முந்தானி தனியாக இருக்கணும். இன்னும் சில பேர் முந்தானி எடுத்து இப்படி முறிக்கின்னு கையில் வச்சுன்னு போகிறாங்க ஸ்டைலாக. காலம் மாறுதா இல்லையா? இப்போ நான் பார்த்து வேதனைப்படுவா? என் பொண்டாட்டி இந்த மாதிரி கையில் முந்தானி முறிக்கின்னு போகிறா. சரி, புருஷன் இந்த மாதிரி சொல்கிறான்ட்டு சொரின்னு போக முடியுமா? சொல்ல யார் இஷ்டம்? வாழ தெரியாத வேதனைப்பட்டு நீ என்கிட்ட வர கேட்குறது கப்படி. இது இந்த புனிதமானவர்கள் தான் உங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? வாழ வெட்டியாக வாழ வச்சுக்கிறாங்க. இந்த இயற்கை உங்களை வாழ சொல்லுது, கொண்டாட சொல்லுது. அவ்வளோ சந்தோஷம், எத்தனை சந்தோஷம் கொட்டுது உண்மையில். இதில் வர என்ன வர பாவின்றது. அடப்பாவி என்பார்கள், தப்பாதுன்னு என்னதுன்றாங்க. நீ அடப்பாவின்னா சொல்லு, அப்பாவின்னா சொல்லு. வாழ்க்கை யாருதே? வாழ பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.